ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சண்டே அன்னைக்கு தாங்க காலைல கொஞ்சம் பொறுமையாக எந்திரிச்சு ரிலாக்ஸாக சமைக்க முடியும். ஆனால் டே வந்து 5:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு கிளாஸ் இருந்தனால ஹஸ்பண்ட் கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டன் குழம்பு செய்யலான்னு சொல்லி வெளியே வந்து உட்காந்து வெங்காயம் தொளிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே தொளிச்சேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போல்லாம் லஞ்ச் ரெடி பண்ணுறோமோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் டே கிச்சன்லேயே இருக்க மாதிரியே இருக்குங்க. இந்த காலையிலேயே நான்வெஜ் செஞ்சுட்டா ஃபுல் டே அதை வச்சே ஓட்டிடலாம், நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, மட்டன் தண்ணி குழம்பு, அப்புறம் மட்டன் வறுவல் ரெடி பண்ணேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் பாய் கடையில் வந்து மட்டன் கட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக கட் பண்ணுவாங்க. சதை பீஸ் தனியாக, எலும்பு தனியாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வேணா தனியாக குழந்தைங்களுக்கு சூப்பு வச்சு கொடுத்துக்கலாம். நான் மட்டன் குழம்பு இப்படி தான் செய்வேங்க. ஒரு சைடு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு குழம்புக்கு சுடு தண்ணி, இன்னொரு சைடு வந்து கறியை வதக்கி விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம் போட்டு தாளித்து கறியை போட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு அதுலேயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே வந்து மட்டன் வேகட்டும். மசாலாவுக்கு வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு கறி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். ஆற வச்சு நைஸாக பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கறியை வறுக்கும் போது இந்த மசாலா போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு குழம்புக்கு தண்ணி கொதிக்க வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி ஊற்றும் போது குழம்பும் சீக்கிரமாக கொதிச்சிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் தான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் செய்வாங்க. இதில் லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். அதில் வந்து தேங்காய் பால் ஆப்ஷனல் தான். சளி பிடிச்சிருச்சுன்னா போதும், எங்கள் ஊர் சைட்லாம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரசமாட்ட வச்சு சாப்பிடுவோம். ஒரு 5-6 விசில் விட்டு ஆஃப் பண்ணோடனே மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் கூட ஒரு 4-5 முந்திரி அரைச்சி சேர்த்துருக்கேன். கேரட் வேணாம், கறி சாப்பிடலாம். ஓகேவா? கறி வேணுமா? நம்ம காலையில் எழுந்ததும் சாப்பிட்றதுக்கு வந்து கேரட் இல்லைன்னா நட்ஸ் கொடுப்பேங்க. மேடம்க்கு பசி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் வந்து கேட்டு போகிறாங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கறியை வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். இது கூட வந்து மசாலா எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா கூட கொஞ்சமாக அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஒரு கரண்டி அளவுக்கு குழம்பு ஊற்றணும், தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து கறி எடுத்து போட்டு வறுத்துடலாங்க. இந்த வறுத்த கறி வந்து சுடு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க. கையோட கிச்சனை தொடச்சி விட்டுட்டு இருந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு, வேலை முடிஞ்சுது. சண்டே வந்து எப்பவுமே பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் தான் இருக்கும். பீச் ஒர்க் அவுட் இருக்கும், இல்லைனா ஹில் ஒர்க் அவுட் இருக்கும். இந்த வாரம் பீச்சுக்கு போயிருக்காங்க. ஏன்னா மற்ற நாளெல்லாம் ஸ்கூல் இருக்குங்க, 1 hour தான் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கோச் நல்லா வச்சு செஞ்சிருவார். வரும்போதே நல்லா பசியில் தான் வருவா. வரும்போது 2 பேரும் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேணால் எனக்கு பழைய சாதமே போதுன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு மட்டன் தண்ணி குழம்பு கூட சாதம் வச்சு சாப்பிட பிடிக்கும். மதியானம் லஞ்ச் வந்து ஹெவியாக சாப்பிட்டுக்கிறேனாரு. எங்களுக்கும் கரும்பு ஜூஸ் பார்சல் வந்தனால நானும் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிட்டு பழைய சாதமே குடிச்சிட்டேங்க. பாப்பாங்களுக்கு மட்டும் இட்லி கூட குழம்பு கறியை வச்சு கொடுத்தாச்சு. என்ன வெரைட்டியான சாப்பாடு வீட்டில் இருந்தாலும் இந்த பழைய சாதத்தோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாதுங்க. காலையிலேயே வேலையெல்லாம் முடிஞ்சுது. சரி காய் வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் பெரிய பாப்பாவும் தான் கடைக்கு கிளம்பணும். ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொன்னாங்க. சரி குட்டி மேடமையும் கூட்டிட்டு 3 பேருமே கடைக்கு போயாச்சுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது கடைக்கு போகும்போது பாப்பாங்களையும் கூட்டிட்டு போங்கன்னு அவர்கிட்ட சொன்னா அழுங்காம எஸ்கேப் ஆகி கிளம்பிடுவாரு. ஏன்னா போகிற பக்கம் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு. எங்கே போனாலும் சரி எங்கள் வீட்டு வாண்டுங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இப்போ இங்கே வந்துமே இந்த ட்ராலிக்கு 2 பேருக்கும் சண்டை வந்தது. சொல்லி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அமைதியாக இருக்காங்க. மோஸ்ட்லி சண்டை வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு தாங்க. அக்கா சொல்கிற எதையுமே கேட்க மாட்டா. அதுவே நான் சொன்னால் உடனே கேட்டுப்பா. அவளுக்கு கோவம் வந்துடும். நானும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அக்கா எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணால் உன்னை சரி பண்ணுறதுக்கு தான் சொல்கிறாங்க, சொல்கிறத கேட்கணும்னு இப்போ தான் சொல்லி சொல்லி கொஞ்சம் மாறிட்டு வராங்க. இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் வாங்கும்போது பெரிய பொண்ணு நானும் மோஸ்ட்லி கடைக்கு போயிடுவோங்க. எப்படி வாங்கணும், வாங்கினதுக்கப்புறம் பில்லை ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு வந்ததும் காயெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா தான் ஒரு பெரிய வேலையே முடியும். பால் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி பன்னீர் போட்டு வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பால் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காயெல்லாம் எடுத்து வச்சேன். பால் வந்து நாங்கள் பசும்பால் தான் வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா எடுத்து ஃப்ரீசரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அதை வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருவேன். பன்னீர் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் போட்டு வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், எதோ மிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, அதுவும் இல்லாத ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துவாங்க. நீங்கள் நார்மல் டோன் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் பன்னீர் வராது. ஆரோக்கியாவில் வந்து ஃபுல் க்ரீம் இருக்கும் இல்லைங்களா, அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் நிறையா வரும். ஃபுல் க்ரீமில் 1 லிட்டர் பால் வாங்கி பன்னீர் போட்டாலே போதுமானதாக இருக்குங்க. காயெல்லாம் வாங்கிட்டு வந்ததாக எடுத்து வைக்கிறதுக்கு முன்னே ஃப்ரிட்ஜெலாம் தொடச்சிட்டு காயை வந்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு.
மெயினாக வந்து இந்த கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாலே வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காய் வந்து முத நாளே கட் பண்ணி வச்சதெல்லாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் எவ்வளோ லேட்டானாலும் சரி அப்போதைக்கு கட் பண்ணி தான் சமைச்சிட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு 2 டைமாவது போய் காய் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ எப்போ வாங்கினாலும் சரி சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு ரெண்டுமே வந்து ஒவ்வொரு டைம் வாங்கிட்டு வந்துடுவேன். சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஸ்வீட் கார்ன் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குங்க. டெய்லியும் கொடுத்தா கூட சாப்பிட்ருவா. ஆனால் அடிக்கடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாட்டு மக்காச்சோளமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அது வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை. இந்த காயெல்லாம் எடுத்து வைக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பால் வந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன். பொங்கி வர்ற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து மசாலா பன்னீர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணாலும் சரி கிரேவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கி வர ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வந்து உப்பு, சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலை, தண்டு பகுதியெல்லாம் இல்லாமல் வெறும் தலையாக சேர்த்துக்கணும். பால் பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சிரும். எங்கிட்ட பால் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால 1 லெமன் அளவுக்கு பிழிஞ்சிருக்கேன். இது திரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் பன்னீர் தனியாக அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா காட்டன் துணியில் வந்து இதை ஊற்றி வடிச்சிடலாம். வடிச்சதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற ஃபில்டர் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியில் வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. லெமன் ஸ்மெல்லாம் போயிடும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நல்லா டைட்டாக பிழிஞ்சு கட்டி வச்சிட்டிங்கன்னா பன்னீர் ரெடி ஆகிடும். ஒரு 4-5 மணி நேரமாவது இதை நல்லா கட்டி வச்சுருக்கணும். இந்த வேலைலாம் பண்ணும் போதே சைடில் வந்து சாதமும் வச்சுட்டேங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் லஞ்சு சாப்பிட்டோம். எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டோம். ஏதாவது மூவி ரிலீஸ் ஆகிருந்தா பார்ப்போம். அந்த வாரம் வந்து சக்தி திருமகன் இருந்தது. எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரில. அந்த மூவி போட்டு பார்த்துட்டே சாப்பிட்டோம். படம் பார்த்துட்டு ஈவினிங் போல் வந்து இந்த வாரத்துக்கான வீக்லி மீல் பிளான் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்த காய வச்சு தான் அந்த வாரத்துக்கு மீல் பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். Hi guys, I'm very good girl. This Satish Kumar's daughter are playing with me. He's always looking match only. He's bad boy. My mother, I like my mother. Very good. Once more. Yeah, good boy. மேடம் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா அவங்க அப்பாவை வந்து விளையாட கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. மீல் பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சமைக்க தேவையான மெயினான ஒரு திங்ஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு சமையல் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அதையும் ரெடி பண்ணி வச்சேன். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து சேம் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதை சேர்த்து அரைச்சாலே ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. ஏன்னா உப்பு, மஞ்சள், எண்ணெய் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குவான்டிட்டியில் அரைச்சினா எனக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு வருங்க. காலையில் டைமாக இருக்கட்டும், ஈவினிங் டைமாக இருக்கட்டும், இஞ்சி பூண்டு இருந்தால் டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். போட்டு வச்ச பன்னீருமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருந்தது. அடியில் ஒரு பிளேட் வச்சனால எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்து அந்த பிளேட்லேயே நின்றுச்சு. காய் வாங்கிட்டு வந்து அந்த வாரத்துக்கான வீக்லி பிளான் ரெடி பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டா போதுங்க. அந்த வாரத்துக்கு என்ன சமைக்கலாங்கிற ஒரு டென்ஷனே இருக்காது. நான் ரெடி பண்ண வீக்லி மீல் பிளான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வாரம் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்யூ.